காலை சாப்பாடுக்கு வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறோன்னு சொன்னால் நம்ம எப்போதும் போல் ரொம்ப ஃபேவரட் வெளியில் எங்கே போனாலும் நம்ம வந்து இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்றது. அங்கே போயாச்சு. இட்லி பசங்களாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எனக்கு இட்லி தான் சேர்த்து சாப்பிட்ருக்கா. அவ்வளோ ரிவ்யூ கேட்போம். இட்லி எப்படி பாருக்கு? நல்லா இருக்குதா? மாவா இருக்குதா? நல்லா இருக்கா? யாருக்கு? நம்மளுக்கா இல்லை வேற ஆளுக்கா? கொடுங்க. என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் இட்லி முதல்ல சாப்பிடுவோம். இட்லி சாப்பிட்டு தான் அடுத்த கட்டமே நம்ம அடுத்த கட்டம் நகர். எனக்கு தோசைலாம் நம்ம இட்லி மட்டும் போதும். கொஞ்சம் உனக்கு இட்லி வந்துருச்சா இல்லையா? அவ்வளோதான். நம்ம 3 இட்லி மட்டும் தாங்க வாங்கிட்டோம். அது வந்து மாவு பிடிச்சாம இருக்க சம்பவம். தோசை சூப்பராக இருக்குன்னா நான் தோசை வாங்கிக்கிறேன். காலையில் எவ்வளோ தான் சாப்பிட்றது? நம்ம வந்து 3 இட்லியும் நிப்பாட்டிப்போம். சம்பவம் இவங்கெல்லாம் அடித்து நவுத்துறாங்க. தோசை நல்லா இருக்கா? அடித்து நவுத்துறாங்க காலையிலேயே பாருங்க. ஒருத்ததான் 12 இட்லி சாப்பிட்றானோ. அல்லாவே சரி ஐயோ இன்னும் சம்பவம் இருக்குமே. அது இட்லி கடையில் பாசமாக நம்மளை தான் பார்க்க வருதுன்னு பார்த்தா நம்மளை மாறிய முறைச்சிட்டு முட்டை வருதுங்க. இன்னும் சம்பவம் இருக்கும். இட்லி நானே பிடிக்காம இட்லி சாப்பிட்ருக்கேன். இட்லியெல்லாம் முட்டி தள்ளியிருக்க முடியல, செதறி இருக்குங்க வியாபாரம். உங்கள்கிட்ட இட்லி எவ்வளோ சொன்னால் ஒரு இட்லி 10 ரூபா, முட்டை தோசை வந்து 40 ரூபா போட்டாங்க. வடை வந்து அவங்க வச்சு விற்கிறாங்க. இவங்கள்ட்ட வந்து 5 வடை வாங்கினோம், 35 ரூபா வாங்கிட்டாங்க. 5 35. இப்போ வடை தான் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருந்துச்சு ரேட்டு. ஓகே, அடுத்த விழாக்கெல்லாம் நம்ம கண்டினியூ பார்க்கலாம். பாய்.